மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் பல்ஸ் அந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும். அம்மா ஹீரோயின் பேர் என்னம்மா? ஹீரோயின் அஷிகா, ப்ளீஸ் வெல்கம். ரிஷிகா, ப்ளீஸ் வெல்கம் ஆஃப்டர் த ஸ்டேஜ். ப்ளீஸ் சிட் டவுன். பரவாயில்ல, என் சீட்டை அவங்க எடுத்துட்டாங்க. இப்போ கூட பார்த்தீங்களாங்க, என்னங்க முதலமைச்சர் சீட்டுன்னு சண்டை போடுறீங்க. இந்த கூல் சுரேஷ் விட்டு கொடுத்தோம் பார்த்தீங்களா ஒரு சீட்டு, அதுதாங்க 2026. சரி பரவாயில்லப்பா, 2 பெண்களுக்கு நடுவுலையாச்சும் கூல் சுரேஷை உட்கார வைக்கணும்னு தோணுச்சுல, அந்த இயக்குனருக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படித்தாப்பா எப்போ இடம் கிடைக்கும் அதில் போய் உக்காரலாம் அப்படின்னு நிறையா பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. 2026 அதுக்கான பதில் வரும். சரி ராஜன் சார், நீங்கள் வாழ்த்த வந்ததில் ரொம்ப நன்றிங்க சார். அப்புறம் டென்னி சார், நீங்களும் வாழ்த்த வந்ததில் ரொம்ப நன்றி. எங்கே பல தடவை அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன், ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு படம் ஒன்று எடுத்தார், அந்த படத்துக்கு நான் தான் ப்ரமோஷன் பண்ணேன். அதுக்கடுத்து அவர் ஒரு படம் ஒன்று டைரக்ஷன் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டவுடனே சாருக்கு நான் பல தடவை ஃபோன் அடித்தேன், ஒரு தடவை கூட எடுக்கலை. இருந்தாலும் அடுத்த படத்திற்கு நான் கண்டிப்பாக இப்போவே நான் சொல்கிறேன், அவரோட படத்திற்கு என்னை பயன்படுத்தாட்டியும் அவரோட படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் சார். சரிங்களா? இது நான் சினிமா மீது நான் வைத்திருக்கிற லவ். இது படம் ஃபைல்ஸ், இது ஃபைல்ஸ்ன்னு தாங்க ஞாபகம் வருது. உண்மையிலே நான் நடந்தது ஒன்று சொல்கிறேன். இந்த படம் நான் நடிக்கிறப்ப படத்துக்கு பேர் வைக்காமல் தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து படத்துக்கு பேர் வச்சுட்டு டைரக்டர் நவீன் சார் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சார், ஏன்னா ஸ்டில் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கண்ணே அப்படின்னு. நான் படிச்சுட்டு அது நமக்கு இங்கிலீஷ் தான் அறகுறல, ஃபைல்ஸ்ன்னு படிச்சுட்டு என் கூட இருக்கவன்ட்ட வர காமிச்சேன், இது என்னடா ஒழுங்கா, அப்போ அவனும் ஃபைல்ஸ்ன்னு படிச்சிட்டான். அதுக்கப்புறம் எனக்கே ஒரே டவுட், ஏன்னா இந்த படத்தில் ஹீரோ மகேந்திரன் ஃப்ளாஷ்பேக்லேயும் வருவார். அப்போ ஏதோ ஃபைல்ஸ்னால் ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல், ஸோ அதனால் ஏதோ ரிவெஞ்ச் எடுப்பார் போல் அப்படின்னு நானே ஒரு கற்பனை. ஏன்னா ஆரி உதயகுமார் சார் எல்லாமே இருந்ததுனால, அப்போ ஏதோ இப்போ ஃபைல்ஸ்னால் ஏதோ இப்போ ப்ராப்ளம் வந்ததுனால, அதனால் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுவார் போல் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு இதாக இருந்துச்சு. அப்போ நான் டேரக்டர்கிட்ட கேட்டேன், என்ன சார் ஃபைல்ஸ்ன்னு பேர் வச்சுருக்கீங்களே சார் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அண்ணா அப்படி இல்லைண்ணா, அது பல்ஸ்ண்ணே, இந்த ஆஸ்பத்திரியில் இப்படி போட்டிருப்பாங்கல்ல அதுதானே அப்படின்னாரு. ஸோ இப்படி நான் அரைகுறையாக இங்கிலீஷில் இருந்தாலும் அது கரெக்டாக எனக்கு சொல்லி புரிய வச்சார் இயக்குனர் அவர்கள். ரொம்ப நன்றிங்க சார். எங்கே இருக்கார்? மிக்க நன்றி. நவீன் சார் கண்டிப்பாக இந்த படத்தில் வின் பண்ணிடுவார். எது வச்சு தெரியுங்களா? அது நவீன் அப்படின்னு அந்த பேரில் அந்த ஒரு வின் இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளவு அற்புதமான டைரக்ஷன் பண்ணார், யார் மீது எந்த கோபமும் படாமல் அவ்வளவு அருமையாக எல்லாத்தையும் அப்படி ஒரு வேலை வாங்கினார். கண்டிப்பாக அவர் பட்ட கஷ்டங்கள், ப்ரொடியூசர் அவருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே மாதிரி மகேந்திரன் கதாநாயகனாக நடிச்சிருக்கவர். ஒரு ஷாட்டில் டைரக்டர் அவருக்கு கட் பனின்னு கொடுத்தாரு. கட் பனின்னு கொடுத்தோன்னா சரின்னு அவர் வாங்கி போட்டார். பார்த்தோன்னா ஆளை காணும். பார்த்தாக்க ஒரு ஓரமாக போயிட்டு தம்பிள் சேர்த்து இப்படி அடிச்சிட்டு இருந்தார். கையில் ஒரு பால் ஒன்று வச்சு இப்படி பண்ணிகிட்டு இருந்தார். நான் போய்ட்டு என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார், இல்லைண்ணா இந்த மாதிரி கட் பனின்னு போடுறோம், அப்போ ஆர்ம்ஸ்லாம் தெரியணுண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது இல்லை நான் சிரிக்கிறதுக்காக சொல்லலாமா, நான் சிரிக்கிறதுக்காக சொல்ல, இது ஒரு டெடிக்கேஷன். நான் காக்க படம் நடிக்கிறப்போ சூர்யா சார் ஜோதிகா மேடம் காம்பினேஷனில் நடிக்கிறப்போ கௌதமேனன் சார் ஷார்ட் சொல்லிவிட்டு நேராக மானிட்டர்கிட்ட போய் உட்காந்துட்டார். ஹீரோவை காணும் சார், ஹீரோவை காணும். அப்போ சொன்னாங்க, இல்லைங்க அவர் புஷ்அப் தண்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காருங்க அப்படின்னு. ஏன்னா அவர் கன் எடுத்து இப்படி வைக்கும்போது அந்த இதெல்லாம் அப்படி தெரியணும் அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு டெடிக்கேஷனோட உள்ள மகேந்திரன், ப்ளீஸ் ஒரு கைத்தட்டலுக்கு விடுங்களேன். எல்லாருக்கும் வணக்கம்.
இந்த பல்ஸ் ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்கு இது ஒரு பெரிய ஆனர் சார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஆடியோ லான்ச்சுக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் திங் ஃபார் மீ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ விஷ் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் பல்ஸ் டீம் அ வெரி ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த படம் ஒரு ஹியூஜ் சக்ஸஸாக வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இது இந்த படத்தில் என்னடா திடீர்னு இவன் வந்து நிற்கிறான், மிமிக்ரிலாம் பண்ணிகிட்டு இருப்பான், இவன் வந்து நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? இது ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் டு பிரவீன் சார். மகேந்திரன் எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். மகேந்திரனுக்கு வந்து ஹரிச்சந்திரன் மாதிரி. அவர் வந்து பொய்யே சொல்ல மாட்டார். யார் என்ன தப்பு பண்ணாலும் மாட்டி விட்ருவார். உங்களுக்கே தெரியும். நான் பார்த்தேன் எவனாவது ஏதாவது கள்ளக்கடத்தல் பண்ணாலும் நான் பார்த்தேன். எவனாவது அங்கே ரேப் பண்ணாலும் உடனே நான் தான் பார்த்தேன். ஏன்னா ஒரு பொன்னம்பலம் தேடிக்கிட்டு இருக்கார் இவரை. ஏன்னா இவரை வச்சு நாங்கள் நிறைய ஸ்கிரிப்ட்லாம் பண்ணியிருக்கோம் எங்களுடைய ஷோவில். எங்கடா கண்டு பார்த்தேன், இந்த மாமா இந்த அக்காவை தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் ஒரு ரூமுக்குள்ளே கதவை சாத்திட்டாங்க. அப்புறம் என்னடா கண்டு நடந்தது? ரொம்ப நேரமாக கதவு திறக்கவே இல்லை. அப்புறம் என்னடா கண்டு நடந்தது? கடைசியில் இந்த மாமா அழுதுகிட்டே வெளியே வந்தார். எல்லாருக்கும் மாலை வணக்கம். இங்கே எல்லோரும் வந்திருக்கீங்க. எல்லாருக்குமே வந்து முதல்ல என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு எல்லாருமே வந்து. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த நவீன் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ டார்லிங். நன்றி சொல்லணும். அப்புறம் வந்து இந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் வந்து என்னுடைய மாமா மகி. தேங்க்யூ மச்சான், லவ் யூ. உடனே ஒரு கால் பண்ணா, மச்சான் இந்த மாதிரி ஒரு சின்ன ரோல் இருக்குது, நீ பண்ணுறியா அப்படின்னா, கண்டிப்பாக மாமா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நானும் கேட்டேன் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். உடனே வந்து கால் பண்ணி நவீன்கிட்ட சொல்லி அப்புறம் வந்து வாய்ப்பு கிடைச்சிது. தேங்க்யூ. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆக்சுவலாக எங்களுடைய சீன்லாம் வந்து இது ஒரு கொஞ்சம் ரொம்ப பயங்கரமான ஒரு சீரியஸான படம் தான். ஆனால் நான், அஸ்வின் பிரதர், அதுக்கப்புறம் குட்டி கோபி, கூல் சுரேஷ் அண்ணன் வந்து வேறு மாதிரி வந்து எங்களுடைய கேங் வந்து வேறு மாதிரி ஒரு கேங்காக இருக்கும். இந்த படத்தில் செம்ம ஜாலியாக இருக்கும். அந்த நாங்கள் வர சீன்லாம் கொஞ்சம் நாங்களே ஒர்க் அவுட் பண்ணி நாங்களே பண்ணியிருக்கோம். நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறோம். டார்லிங் வந்து டிஓபி ரவி டார்லிங், தேங்க்யூ டார்லிங். எங்களை வந்து அழகாக காமிச்சதுக்கு. முக்கியமாக இது நான் இல்லை, அந்த போஸ்டரில் இருக்கிறது பிரதர் நவீன் ப்ரோ. யார் அது? கம்பெனி ரகசியம் அது வந்து ஏஐயில் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னுடைய ஃபோட்டோவும் உங்கள் ஃபோட்டோவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் இருக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்கீங்களா? நல்லாயிருக்கு. தேங்க்யூ.